கென்ய அதிபருடன் பிரதமர் மோடி நடத்திய பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளிடையே 7 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. ஆப்பிரிக்க நாடுகளில் 5 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி மொசாம்பிக், தென்னாப்பிரிக்கா மற்றும் தான்சானியா சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு ஞாயிறு மாலை கென்ய தலைநகர் நைரோபி சென்றடைந்தார். அன்றிரவு நைரோபியில் உள்ள கசரானி ஸ்டேடியத்தில் திரண்டிருந்த இந்திய வம்சாவழியினர் மத்தியில் மோடி உரையாற்றினார். திங்களன்று காலை நைரோபியில் உள்ள கென்ய நாட்டின் முதல் அதிபர் ஜோமோ கென்யட்டா சமாதிக்கு சென்று பிரதமர் மோடி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். அதன் பிறகு அதிபர் மாளிகைக்கு சென்ற மோடிக்கு பாரம்பரிய முறைப்படி அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து அதிபர் உஹுரு கென்யட்டாவை சந்தித்து மோடி பேச்சுவார்த்தை நடத்தினார். பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு, தொழில், முதலீடு, விவசாயம், உணவு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்திய கென்ய உறவை மேம்படுத்துவது குறித்து இருவரும் விவாதித்தனர். ராணுவ ஒத்துழைப்பு, இரட்டை வரி விதிப்பு தவிர்ப்பு, ராஜாங்க பாஸ்போர்ட்டுகளுக்கு விசாவிலிருந்து விலக்கு, சிறு தொழில் உள்ளிட்ட 7 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. அப்போது பிரதமர் மோடி கூறுகையில், கென்யாவின் வளர்ச்சிக்கான இலக்குகளை அடைய இந்தியா தனது அனுபவத்தையும் அறிவையும் பகிர்ந்து கொள்ள தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார்.